வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. கருணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை வச்சு டேஸ்ட்டான ஒரு புளிக்குழம்பு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிழங்கு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு 4-5 தடவை கழுவிக்கிங்க. மண் நிறையா இருக்கும். கொதிக்கிற தண்ணியில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோல் உரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் பெசரி ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிறத இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு 60% நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா கொல கொலன்னு போயிடும். நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறதுக்கெலாம் சரிப்பட்டு வராது. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கருணக்கிழங்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், நாக்கு மக்காது. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம், ஒரு 20 பல்லு பக்கம் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. பூண்டு நிறையா சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு கருகிடாமல் வதக்கிக்கிங்க. அப்போ தான் குழம்பு பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்குல நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம பொரித்து வச்ச கிழங்கை சேர்த்துட்டு 1/4 மூடி அளவு தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்தோம் இந்த ஸ்டேஜில் அப்படின்னா பச்சை வாசம் அடிக்கும். அதனால் நம்ம காரத்திற்கேற்ப கூட குறைச்சி மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, காரம் கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க. 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சூடான சாதத்திலலாம் போட்டு சாப்பிடும்போது. நிறையா ஹெல்தி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.